எனது காணொளியின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இது, தினமும் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுன்னு சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அதை நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன ஆன்மீக பொக்கிஷங்களையும் நூல்களில் இருக்கிற அரிய தகவல்களையும் உங்களோடு பகிர்வது தான் என்னோட நோக்கம். எல்லோரும் பயன் பெறணுங்கிற அன்போடு தான் இதை பகிர்ந்துக்கிறேன். வாங்க இன்னைக்கு குரு பகவானை பற்றின அந்த அரிய தகவலை பார்ப்போம். வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுகிறோம். ஆனால் குரு பகவான் எப்படி தேவ குருவானார்? ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட அவருடைய ரகசிய சக்தி என்ன தெரியுமா? பிறந்தவுடனேயே பிரகஸ்பதி தேவ குருவாகி விடவில்லை. அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானின் அருள் பெற்றார். மற்ற புராணம் மற்றும் லிங்க புராணத்தில் இதற்கான சான்றுகள் உள்ளன. பிரகஸ்பதியின் கடும் தவத்தை கண்டு மெச்சிய சிவபெருமான் அவருக்கு கிரகங்களின் தலைவன் என்ற தகுதியையும் தேவர்களின் வழிகாட்டியாக இருக்கும் தேவ குரு பட்டத்தையும், அதாவது பிரகஸ்பதி அப்படி என்றால் பேரறிவு படைத்தவர் என்று பொருள், என்ற பெயரையும் வழங்கி அருள் புரிந்தார். குரு பகவான் வெறும் ஆன்மீக ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய மந்திர சாஸ்திர வல்லுனர். அசுரர்களுடன் தேவர்கள் போரிடும் போது அசுரர்களின் மாயாஜால சக்திகளை முறியடிக்க குரு பகவான் தான் சம்ஹிதா மந்திரங்களை உச்சரித்து தேவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக நின்றாராம். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி அனைவருக்கும் தெரியும். ஆனால் குருவின் பார்வைக்கு ஏன் அவ்வளவு சக்தி? ஜோதிடத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, பிற கிரகங்கள் தங்களின் கோப பார்வையால் தாக்கத்தை கொடுக்கும். ஆனால் குரு பகவான் மட்டுமே அமிர்த பார்வை கொண்டவர். குருவின் பார்வை விழும் இடத்தில் அறியாமை என்னும் இருள் நீங்கி அங்கே புத்தி கூர்மை, மகப்பேறு மற்றும் தெய்வீக ஆற்றல் பெருகும். குருவின் பரிபூரண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். குரு பகவானை உங்கள் விருப்பப்படி நீங்கள் சுண்டல் மாலை அணிவித்தோ மஞ்சள் நிற மாலை அணிவித்தோ வியாழக்கிழமைகளில் வழிபடுவது சிறந்த நற்பலனை கொடுக்கும்.